ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எம்டி புலாவ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். பெரியவங்க, குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியாக ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸ்பைசஸ்லாம் அதிகமாக இல்லாமல் கிச்சனில் இருக்க பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செஞ்சிடலாம். இதுக்காக அது இதுன்னு ஸ்பெஷலாக எதுவுமே வாங்க தேவையில்ல. இது கூடவே சைட் டிஷ்ஷாக ஒரு சோயா 65, மேலே மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கிற மாதிரியாக ஒரு சோயா 65, அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான பொருள் தான் தேவைப்படுன்றதுனால யார் வேணாலும் இதை ஈஸியாக பண்ணிடலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கும் கம்மியாக பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த டம்ளரில் 2 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கணும். இதுதான் அதுக்கு தேவையான தண்ணியோட அளவு. நெக்ஸ்ட்டு நம்ம புலாவ் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகா கீறி விடாமல் முழுசாகவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பிரியாணி அளவுக்கு நம்ம சேர்க்க வேணாம், நிறையா 1.5 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்ச 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸில் இதை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் விட்டால் எம்டி புலாவ் ரெடி. இப்போது சோயா 65க்கு கொதிக்கிற தண்ணியில் சோயாவை போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சுருங்க. இப்போது பேட்டருக்கு 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு லெமன் சேர்த்துருக்கேன், தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச சோயாவை எடுத்து நல்லா சிக்கன் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சோயா 65 ரெடி. அவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்க பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம வந்து ஒரு லஞ்சே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து எம்டி புலாவ்னு நான் ஏன் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். குஸ்கானா நிறைய மசாலாஸ் அதிகமாக சேர்ப்போம், ஆனால் வந்து இதில் அந்தளவுக்கு மசாலா கிடையாது. பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.